ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் என்னன்னு தெரியலையா? ஸோ அதை பற்றி நான் செப்பரேட்டாகவே 2 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் பேசிக்காக என்ன பண்ணுவோம்? 2 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை யூவாகவும் இன்னொரு ஃபங்க்ஷனை டிவியாகவும் அசியூம் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இடியூ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். ஸோ அட்லாஸ்ட்டாக இன்டகிரேஷன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்னா, இந்த மெத்தட் டைமை கொஞ்சம் கன்சியூம் பண்ணும். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நம்ம டைமை சேவ் பண்ண தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மெத்தட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லெட்ஸ் பிகின். ஓகே, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மெத்தடோட பேர் வந்து டிஐ மெத்தட். ஓகே, இந்த டிஐ மெத்தட் வந்து எந்த ஃபார்மேட்டுக்கெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு இன்டகிரேஷனில் ஒரு பாலினாமியல் இருக்கலாம், நெக்ஸ்ட் டு த பவர் என். மல்டிப்ளிகேஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் எப்படிலாம் இருக்கலாம்னா, ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், சைன் ஏஎக்ஸாக இருக்கலாம், இல்லை காஸ் ஏஎக்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ அதாவது இ டு த பவர் எக்ஸ், இல்லை இ டு த பவர் 2x, இல்லை இ டு த பவர் 3x. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இந்த ட்ரிக்கை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x dx. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாகவும் காஸ் 2x dx செகண்ட் ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கிறேன். ஐலேட் ரூல் படி பார்த்தாலுமே எக்ஸ் ஸ்கொயர் ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், காஸ் 2xங்கிறது ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ ஐலேட் ரூல் படி பார்த்தாலும் நம்ம எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுப்போம், காஸ் 2x செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுப்போம். ஓகே, இந்த ட்ரிக்கோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு, எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சேஷன் 2x, 2xோட டிஃப்ரென்சேஷன் 2, 2ஓட டிஃப்ரென்சேஷன் 0. இந்த 0 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும் அங்கேயே. ஓகே, இப்போ காஸ் 2xை இன்டகிரேட் பண்ணலாம். காஸ் 2x அப்படியே எழுதாமல் அதோட இன்டகிரேஷன் வேல்யூலேருந்து எழுத ஆரம்பிக்கிறேன். காஸ் 2xோட இன்டகிரேஷன் என்ன? sin 2x/2 இல்லையா? ஓகே, sin 2x/2 இன்டகிரேட் பண்ண என்ன? மைனஸ் காஸ் 2x/4. இப்போ மைனஸ் காஸ் 2x/4 திருப்பி இன்டகிரேட் பண்ணோன்னா மைனஸ் sin 2x/8. ஸோ அடுத்த இன்டகிரேஷன் நான் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா ஃபோர்த்து டேர்ம் வந்து மேலே 0 ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால் நான் இங்கே இன்டகிரேட் பண்ண போகிறது இல்லை, 0 வந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் சைனை அசியூம் பண்ணிக்கணும், ப்ளஸ் மைனஸ். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த sin 2x/2ஐயும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த 2x மைனஸ் காஸ் 2x/4 மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு சம் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு sin 2x/2 மைனஸ், ஸோ மைனஸ் இருக்குது, மேலே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் 2x cos 2x/4. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் 2 sin 2x/8. ஸோ இதுக்கப்புறம் 0 வந்துடுது. அதனால் இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1/2 x ஸ்கொயர் sin 2x ப்ளஸ் 2 and 2 கேன்சல் 2 2s are 4. ஸோ 1/2 x cos 2x மைனஸ், ஸோ 2 4s are 8, மைனஸ் 1/4 sin 2x ப்ளஸ் சி. ஸோ இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2xோட இன்டகிரேஷன் வேல்யூ. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இ டு த பவர் 3x. இங்கே எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம், இ டு த பவர் 3x செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2x, 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2, 2ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து இ டு த பவர் 3xஐ இன்டகிரேட் பண்ணணும். இ டு த பவர் 3xஐ இன்டகிரேட் பண்ணோன்னா இ டு த பவர் 3x/3. ஸோ இ டு த பவர் 3x/3 இன்டகிரேட் பண்ணோன்னா இ டு த பவர் 3x/9. இ டு த பவர் 3x/9 இன்டகிரேட் பண்ணோன்னா இ டு த பவர் 3x/27. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்டகிரேட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா மேலே இருக்கிற டேர்ம் 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் சைனை அசியூம் பண்ணிக்கலாம். ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ஸோ இதுக்கப்புறம் சம் பண்ண வேண்டியதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம் பண்ண போகிறோம்.
ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ டு த பவர் 3x/3. அதே மாதிரி மைனஸ் 2x e to the power 3x/9 ப்ளஸ் 2 இன்ட்டு இ டு த பவர் 3x/27. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இ டு த பவர் 3x காமனாக எடுத்துக்கிறேன். இப்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 3 மைனஸ் 2x/9 ப்ளஸ் 2/27 ப்ளஸ் சி. இனி நம்ம டிஸ்கஸ் பண்ண மெத்தட் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன ஃபார்மேட்ஸுக்கெல்லாம் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கூட க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்கள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே அஹெட். பாய்.